மக்களவைத் தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர்கள் பட்டியல் நாளை வெளியாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அதிமுக கூட்டணியில் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் நாளை தொகுதி பங்கீடு நிறைவு பெறும் எனவும் கூறப்படுகிறது. முழு விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்களை பதிவு செய்யுங்க. மக்களவை தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர் பட்டியல் நாளைய தினம் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதிமுகவை பொறுத்தவரை தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் அதிமுகவுடன் கூட்டணியை இறுதி செய்வதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையை விரைவுபடுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்றொரு பக்கம் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான குழுவினர் தங்களுடைய பணிகளை நிறைவு செய்திருக்கின்றார்கள். தமிழகம், புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 40 மக்களவை தொகுதிக்கும் அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய தொகுதிகளை தவிர்த்து பிற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்க முடியும் என்ற அடிப்படையில் அதிமுகவினர் தற்போது தயாராக இருக்கின்றார்கள். மேலும் நாளைய தினம் கூட்டணிக்கான அந்த அனைத்து பேச்சுவார்த்தைகளும் நிறைவு பெற்று பிற கட்சிகளுக்கு வழங்கப்படக்கூடிய தொகுதிகள் இறுதி செய்யப்பட்ட பிறகு அதிமுக தங்கள் தரப்பு வேட்பாளர்களை உடனடியாக வெளியிட்டு வேட்புமனு தாக்கலை விரைவுபடுத்த சொல்லியிருப்பதாகவும் அதிமுக தரப்பில் தகவல் வெளியாகி இருக்கின்றது. தமிழகம், புதுச்சேரியில் அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவார்கள் என்பது தொடர்பான இறுதி முடிவு இன்று மாலைக்குள் எட்டப்படும் என்று தெரிய வந்திருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக நாளைய தினத்திற்குள் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நிறைவு பெற இருக்கின்றன. அதன் பிறகு அதிமுக வேட்பாளர் பட்டியலை அறிவித்து உடனடியாக தேர்தல் பரப்புரையை தொடங்க இருக்கின்றார்கள். இதற்கு முன்பாகத்தான் நேற்றைய தினமே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ள உள்ள பிரச்சாரம் குறித்த பட்டியல் வெளியாகி இருந்தது. தமிழகத்தில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நவலூர் கூட்டப்பட்டிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் தமிழகம் முழுவதும் வலம் வந்து அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை விரைவுபடுத்தி இருக்கும் அதிமுக நாளைய தினமே வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு உடனடியாக தொகுதி வாரியாக பணிகளை விரைந்து மேற்கொள்ளவும் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.